வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். காலையிலே இபிஎஸ்க்கு அதிர்ச்சி தகவலா? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடுன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசு தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை பாஜகவுடன் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வகையில்தான் அதிமுக கூட்டணியில் ஒரு புதிய தமிழகம் கட்சியை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழல்தான் அக்கட்சியின் தலைவர் அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுகவிற்கு ஒரு கடும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு அதிரடியான கருத்தை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரா. அதாவது கூட்டணிக்கான கதவுகள் எப்போதுமே திறந்தே இருக்கின்றன, எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க தயார் என தெரிவித்த அவர் தனித்து போட்டியிடும் எண்ணம் எனக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் அதே வேளையில் சுமார் 100 தொகுதிகளை போட்டியிடுவதற்கு தன்னிடம் தகுதியான வேட்பாளர்களை தயாராக இருப்பதாக கூறி அரசியல் களத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது அதிமுகவுடன் நீண்டகால பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில்தான் அவர் வெளிப்படுத்தியுள்ள இந்த செய்தி என்பது மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது வர இருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்குகளை மாற்றியமைக்கும் வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அதாவது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் ஒரு வலுவான கூட்டணியை கண்டிப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிறதா. அதாவது இந்த முறை கண்டிப்பாக எப்படியாவது ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளும் அதாவது எடப்பாடி அவர்கள் 160 அல்லது 70 தொகுதிகளில் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னம் தனித்துதான் போட்டியிடும், மீதமுள்ள தொகுதிகளெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் பாஜகவிற்கு 30 to 35 தொகுதிகள் கேட்கும் நிலையில்தான் பாஜக டெல்லி தலைமையானது எடப்பாடிக்கு அழுத்தம் ஒன்றை கொடுத்திருக்கிறதா. எடப்பாடி அவர்கள் பாஜகவிற்கு குறைந்தபட்சமாவது கண்டிப்பாக 25 to 30 தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கப்படலாம் என்ற செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்நிலையில்தான் டெல்லி கேட்கும் அந்த தொகுதிகளை எடப்பாடி அவர்கள் கொடுப்பாரா என்ற மனநிலையில்தான் $1 மில்லியன் கேள்விக்குறியாக தமிழகத்திலே பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக கூட தனது கூட்டணி இருக்கும் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடை ஒதுக்கீடு செய்வதில் நிறைவு பெற்ற நிலையில்தான் அதிமுக மட்டும் இன்று வரை தனது கூட்டணி கட்சிகளுக்கான எத்தனை தொகுதிகள் என்பதை ஒதுக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்நிலையில்தான் எடப்பாடியாரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய நோக்கம் மற்றும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயித்து ஆட்சியை பிடிப்பது என்பதுதான் எடப்பாடியின் முழு கவனம் செலுத்தியிருப்பதாக கூறப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.